எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் அங்காத தமிழென்று தங்கே பிறகு என்ற புரட்சி கல்வியின் சொல்லுக்கு ஏற்ப தாய் தமிழை வணங்கி இந்த அரங்கத்தை அலங்கரிக்க வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் முதல்வர் வணக்கம். அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உலகோல அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உலகோல இல்லாகி தோன்றாக்கிடும் என்ற வள்ளுவனின் வாய்மொழியை நம் அன்றாட வாழ்வை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கும் நம் அஞ்சல் துறையில் எனக்கு பணி செய்ய சேவை செய்ய வாய்ப்பளித்ததற்கும் இந்த மேடையில் பேச வாய்ப்பளித்ததற்கும் நன்றி கூறிக்கொண்டு அஞ்சல் துறை பற்றிய ஒரு சில கருத்துக்கள் கவிதை. சிவப்பு பெட்டிக்குள் சுருங்கிய உலகம்தான் அஞ்சலகம். சிவப்பு பெட்டிக்குள் சுருங்கிய உலகம்தான் அஞ்சலகம். உங்கள் வீட்டின் செல்ல மகள்களை செல்வ மகள் ஆக்குகிறது அஞ்சலகம். உங்கள் வீட்டின் செல்ல மகள்களை செல்வ மகள் ஆக்குகிறது அஞ்சலகம். கடிதம் வந்ததும் கண்ணெடுக்கிறார் ராணுவ வீரரின் மனைவி. கடிதம் வந்ததும் கண்ணெடுக்கிறார் ராணுவ வீரரின் மனைவி. வழிதவறிய குழந்தைகளையும் சரியான முறையில் ஒப்படைக்கிறார் அஞ்சல்காரர். குடும்ப அட்டைகளில் பெயரில்லா உறுப்பினர் தான் அஞ்சல்காரர். ஒவ்வொரு குடும்ப அட்டைகளிலும் பெயரில்லா உறுப்பினர் தான் அஞ்சல்காரர். சிறிய கடிதங்களில் பெரிய கனவுகளை சுமக்கிறது அஞ்சல் பை. சிறிய கடிதங்களில் பெரிய கனவுகளை சுமக்கிறது அஞ்சல் பை. வாரிசில்லாத பாட்டிக்கும் பேரனாகிறார் அஞ்சல்காரர். வாரிசில்லாத பாட்டிக்கும் பேரனாகிறார் அஞ்சல்காரர். உங்கள் வழியின் வரிகளை சுமந்து துருப்பிட்டு போனதால் இன்று காணாமல் போய்விட்டேன் இப்படிக்கு சிகப்பு பெட்டி. உங்கள் வழியின் வரிகளை சுமந்து துருப்பிட்டு போனதால் இன்று காணாமல் போய்விட்டேன் இப்படிக்கு அஞ்சல் பெட்டி. மழையோ புயலோ கடல் வந்து விட்டால் வாசல்மணி அடிப்பான் இந்த அஞ்சல்காரன். மழையோ புயலோ கடல் வந்து விட்டால் வாசல்மணி அடிப்பான் இந்த அஞ்சல்காரன். நாம் தான் துணைக்கண்டத்தின் பெரிய துறையும் நாம் தான். மக்கள் பணத்தை மட்டுமல்லாமல் சேமிக்கும் பழக்கத்தை உருவாக்குவதும் நாம் தான். காணாத ஊர்களுக்கும் கடிதம் வழங்குவதும் நாம் தான். பள்ளி மாணவர்களுக்கு சேமிப்பு கணக்கு துவங்குவதும் நாம் தான். பட்டதாரிகளுக்கு பாலிசி போட்டு தருவதும் நாம் தான். தொடர் வைப்பு தொகைக்கு தோல் கொடுப்பதும் நாம் தான். அஞ்சல் துறையில் அடித்தளமும் நாம் தான். அஞ்சல் துறையில் அடையாளம் நாம் தான். இறுதியாக ஊருக்கெல்லாம் பென்ஷன் கொடுத்த அஞ்சல்காரன் தன் ஓய்வு காலத்தில் பெண்ணையும் தன்னையும் மட்டுமே நம்பி இருக்கிறான் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு வெளிக்கொண்டு நன்றி.